Hello guys, நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து இப்போ ரீசெண்டாக புதிதாக உருவான 2 நட்சத்திரங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அதோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்கள் டீட்டெயிலாக இருக்கும். நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் லிட்ஸ் 483 என்னும் டார்க் மாலிகுலர் கிளவுடை வந்து படம் எடுத்திருக்கு. இதோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லிட்ஸ் 483 டார்க் மாலிகுலர் கிளவுட்ல வந்து புதிதாக 2 நட்சத்திரங்கள் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த புதிதாக உருவான 2 நட்சத்திரங்களை சுற்றி 2 புரோட்டோ ஸ்டாரை சுற்றி கிரகங்கள் உருவாகக்கூடிய டிஸ்க் வந்து உருவாகும். புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் வந்து உருவாகும் அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க்ல வந்து கிரகங்கள் வந்து உருவாகும், பிளானட்ஸ்கள் வந்து உருவாகும் அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் படம் பிடித்த லிட்ஸ் 483 டார்க் மாலிகுலர் கிளவுட் இதோட இமேஜ்ல வந்து ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர், பர்பிள் கலர் இந்த கலர்ஸ் தான் தெரியுது. இந்த கலர்ஸ் எல்லாம் எதனால தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கலர்ஸ்ல வந்து இந்த லிட்ஸ் 483 டார்க் மாலிகுலர் கிளவுட்ல உள்ள புதிதாக உருவான 2 புரோட்டோ ஸ்டார், புதிதாக உருவான 2 நட்சத்திரங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட கேஸ் மற்றும் டஸ்ட்னால இந்த கலர்ஸ் எல்லாம் தெரியுது அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லிட்ஸ் 483 டார்க் மாலிகுலர் கிளவுட் நம்ம பூமியில இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 652 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல இந்த லிட்ஸ் 483 இந்த டார்க் மாலிகுலர் கிளவுட் வந்து அமைஞ்சிருக்கு. 1 லைட் இயர் கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணா 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த லிட்ஸ் 483 டார்க் மாலிகுலர் கிளவுட் நம்ம பூமியில இருந்து 652 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து எந்த லெவல் டிஸ்டன்ஸ்ல இந்த டார்க் மாலிகுலர் கிளவுட் வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்துல எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீட் வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆகிருக்கும். லைட்டோட ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த லிட்ஸ் 483 டார்க் மாலிகுலர் கிளவுட் அடையிறதுக்கு 652 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லெவல் டிஸ்டன்ஸ்ல இந்த டார்க் மாலிகுலர் கிளவுட் வந்து அமைஞ்சிருக்கு. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.